முக்கிய செய்தி. டாஸ்மாக் முறைகேடு புகார் மீது அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு புகார் மீது அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிரான வழக்கு ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் எப்படி நீங்கள் விசாரிக்க முயற்சிப்பீர்கள் எனவும் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தலைமை நீதிபதி PR கவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டியன் ஜார்ஜ் அடங்கிய அமர்வில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தனிநபர்கள் செய்த விதிமீறல்களுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருக்கிறது. அமலாக்கத்துறை வரம்பு மீறி நடக்கிறது எனவும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு புகார் மீது அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தலைமை நீதிபதி PR கவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டியன் ஜார்ஜ் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த நிகழ்வில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அமலாக்கத்துறை வரம்பு மீறி நடக்கிறது எனவும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இந்த விசாரணைகள் நீதிபதிகள் வேறு என்னெல்லாம் கருத்து பதிவிட்டார்கள்? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6 முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. மாநில அரசின் அனுமதி பெறாமல் நடத்திய இந்த சோதனையை செல்லாது என அறிவிக்க கோரியும், அதே போன்று இந்த சோதனையில் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தனிப்பட்ட நபர்கள் செய்த குற்றத்திற்காக டாஸ்மாக் நிர்வாகத்தை முடக்கும் வகையில் தான் இந்த சோதனை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இது கூட்டாட்சியின் தத்துவத்திற்கு எதிராக இது போன்று அமலாக்கத்துறை வரம்பு மீறி நடக்கிறது. எனவே இந்த சோதனைக்கு தடை விதிக்க வேண்டும், இந்த வழக்கு விசாரணையை தடை விதிக்க வேண்டும் என கோரிதான் தமிழ்நாடு அரசானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருந்தது. ஆனால் அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது அமலாக்கத்துறை சோதனைக்கு அரசு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கூறி தமிழ்நாடு அரசினுடைய மனு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய மனுவை தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இதையடுத்து இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அமலாக்கத்துறை சோதனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் இந்த மனு என்பதை அவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் முதலில் இந்த மனுவை பரிசீலித்து முதலில் நோட்டீஸ் பிறப்பித்ததாக அறிவித்த பின்னர் அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கண்டனங்களை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக தமிழக அரசு தரப்பில் முதலில் பாதித்த மூத்த வழக்கறிஞரான கபில் சிபில் கடந்த 2017 முதலாக இந்த முறைகேடு சம்பந்தமாக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்து தமிழ்நாடு அரசு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தனிப்பட்ட நபர்கள் பெற்ற அந்த பண விஷயங்களுக்காக ஒரு நிர்வாகத்தையே இவர்கள் முடக்குவதற்காக முயல்கிறார்கள். இவர்களுடைய நடவடிக்கை என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் அவர்களாகவே அந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அதே போன்று அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கணினிகள், அதே போன்று பென்டிரைவ், அதே போன்று அங்கு செயல்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை தான் அமலாக்கத்துறையானால் சோதனை என்ற பெயரில் நடத்தியதாக அவருக்கு குற்றம் சாட்டப்பட்டது. இதை கேட்ட உடனே நீதிபதிகள் ஒரு தனிப்பட்ட நபர்கள் பெற்றதற்காக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் ஒரு நிறுவனத்திற்குள்ளாக சென்று அதை முடக்கும் வகையில் உங்களுடைய செயல்பாடு என்னவாக இருந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய செயல்பாடு என்பது வரம்பு மீறி சென்று கொண்டிருக்கின்றது என்று கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள். மேலும் அமலாக்கத்துறையுடைய சோதனை என்பது நடவடிக்கை என்பது எல்லை தாண்டிய அந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கூட்டாட்சி தத்துவத்தை மற்றும் அதனுடைய அமைப்பை சிதைக்கும் வகையில் தான் அமலாக்கத்தினுடைய அந்த நடவடிக்கை இருப்பதாக நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்ததோடு தற்போதைய நிலையில் இந்த விவகாரத்தில் ஒரு இடைக்கால தடை விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கான மற்றும் விசாரணை மேற்கொள்வதற்கான அந்த தடை உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்ததோடு இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.
டார்வின், அமலாக்க விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிற இந்த நிலையில அமலாக்கத்துறையினர் என்ன கூறுகிறார்கள்? அது பற்றிய விவரங்கள். இப்போதுதான் இந்த வழக்கினுடைய முதல் கட்ட விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. அதை நாம் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றுதான் முதலில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் அவர்கள் தெரிவித்த ஒரே கருத்து என்னவென்றால், அமலாக்கத்துறையானது அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு மட்டும்தான் தற்போது இந்த சோதனையை நடத்தி இருக்கிறது என்று தெரிவித்தார்கள். ஆனால் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்க மறுத்ததோடு அவர்களுடைய செயல்பாடை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். நீதிபதிகளுடைய விமர்சனம் என்பது இந்த ஒரு வழக்கை மட்டும் மேற்கோள் காட்டி அல்ல. ஏனெனில் பல்வேறு காலகட்டங்களில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது அதிக அளவிலான வரம்பு மீறல்கள் இருப்பதை உச்சநீதிமன்றமானது சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஏனெனில் அமலாக்கத்துறை பதிவு செய்த பல்வேறு வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கன்விக்ஷன் ரேட் என்பது மிக 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 குறைந்த அளவில் இருப்பதை சுட்டிக்காட்டி பல காலகட்டங்களில் பல நபர்களுக்கு உச்சநீதிமன்றமானது ஜாமீன் வழங்கி இருந்திருக்கிறது. ஏனெனில் அமலாக்கத்துறை சோதனையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த சோதனை நடைபெற்று ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தால் அவர்கள் கால வரம்பின்றி சிறையில் அடைப்பதற்கான வழிவகை என்பது அவருடைய அந்த சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனை உச்சநீதிமன்றமானது தற்போது கடந்த சில காலமாக தொடர்ச்சியாக பல்வேறு விவகாரங்களில் நிவாரணங்கள் வழங்கி வருகிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைய இந்த தலைமை நீதிபதியுடைய கண்டனத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் ஒரு தனிப்பட்ட நபர்கள் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக ஒரு அரசு நிறுவனத்தை உடைக்கும் வகையில் தான் இந்த சோதனை இருந்ததாக நீதிபதிகளுடைய அந்த கருத்து மற்றும் கண்டனத்தின் போது அவர்கள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அமலாக்கத்துறையினர் விரிவாக இது தொடர்பாக இன்னும் 4 வாரத்திற்குள் பதிலளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கானது கோடைகால உச்சநீதிமன்றத்தினுடைய கோடைகால விடுமுறைக்கு பின்பாக விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.